Good morning students. Today in this video I am going to cover the chapter 1 English class 6 NCERT Who Did Patrick's Homework. So let's see what is given over here. So inga pathina before you read இந்த சாப்டரை நம்ம இந்த ஸ்டோரியை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு டிஸ்கஷன் வைக்கிறாங்க. டிஸ்கஸ் இன் கிளாஸ். Do you like homework? Do you do it yourself or do you get help? What homework do you usually have? So students கிட்ட நார்மலாக ஒரு கேள்வி கேட்குறாங்க கேஷுவலாக. ஹோம்ஒர்க்னால் பிடிக்குமா? சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கும், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னா நோன்னு எழுதலாம், பிடிச்சிருந்தா எஸ்ன்னு எழுதிக்கலாம். Do you do it yourself or do you get help? நான் ஸ்கூல் டைமில் படிக்கும்போது, நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் சில ஹோம்ஒர்க் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப், இல்லைன்னா பேரண்ட்ஸோட ஹெல்ப், இல்லைன்னா டீச்சர்ஸோட ஹெல்ப்பால் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சில கொஷின்ஸ் மேம் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோம்ஒர்க்கெல்லாம் நானாகவே பண்ணிவிடுவேன். ஐ டூ இட் மை செல்ஃப் when teachers discuss the questions in the class itself. Okay, so what homework do you usually have? We mostly have homeworks on daily basis, like for example, today if you go to school and if classes are taken on mathematics, English, science, social studies, Sanskrit or Hindi, if teacher discusses some new topic with you, either she gives homework that you should study it or you should try to understand the subject or concept like this, or else they usually give some sort of exercises to complete as homework. So let's go into the chapter. So chapter paakalam. Who did Patrick's homework? Patrick அப்படிங்கிற ஒரு பையன், அவன் தான் இந்த சாப்டரோட, இந்த ஸ்டோரியோட மெயின் ப்ரொட்டகனிஸ்ட், அதாவது மெயின் கேரக்டர். ஸோ இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, ஹாக்கி ஸ்டிக்கோட, அவன் தான் பேட்ரிக். ஸோ பேட்ரிக் நெவர் டிட் ஹோம்ஒர்க். டூ போரிங், he said. He played hockey and basketball and Nintendo instead. His teachers told him, Patrick, do your homework or you won't learn a thing. And it's true. Sometimes he did feel like an ignoramus. But what could he do? He hated homework. So first paragraph நான் படித்தேன். ஸோ பேட்ரிக்ங்கிறதா இந்த ஸ்டோரியோட மெயின் ஹீரோ அப்படின்னே வச்சுக்கலாம். ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. பேட்ரிக் ஃபர்ஸ்ட் மெயின் கேரக்டர், செகண்ட் மெயின் கேரக்டர் படிக்க படிக்க யாருன்னு உங்களுக்கே புரியும். பேட்ரிக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் கோயிங் பாய், ஸ்கூலுக்கு போகிற பையன் பற்றி தான் நம்ம இந்த ஸ்டோரியில் மெயினாக படிப்போம். பேட்ரிக் அவனோட ஹோம்ஒர்க்கை பண்ணவே மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் ஹோம்ஒர்க் செய்கிறது ரொம்ப போரிங்கான ஒரு செயல் அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் போரிங்காக இருக்கிறனால அவன் ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஹாக்கி, பேஸ்கெட்பால், அப்புறம் நின்டெண்டோங்கிறது ஒரு வீடியோ கேமோட பேர். ஸோ இந்த மூணுத்தையும் தான் அவன் விளையாண்டுருப்பான். அவனோட டீச்சர்ஸ் எப்போவுமே அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, பேட்ரிக் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணு, அப்படி இல்லைன்னா நீ எதையுமே கற்றுக்க முடியாது, எதையுமே படிக்க முடியாது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் ட்ரூ. சம்டைம்ஸ் ஹீ டிட் ஃபீல் லைக் an ignoramus அப்படின்னா என்னென்னா, an ignorant person, that is a person who lacks education. But what could he do? அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் அவனே அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணியிருக்கான். என்னென்னா, அவனால் அவனோட ஹோம்ஒர்க் பண்ண முடியலையே, அப்போ என்னால் எதுவுமே கற்றுக்க முடியாதா அப்படின்னு அவனே ஃபீல் பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்காக அவனால் என்ன பண்ண முடியும்? he hated homework. அவனுக்கு ஹோம்ஒர்க்னாவே பிடிக்காது. சுத்தமாக ஹோம்ஒர்க்கரே வெறுக்கிறான்.
Then one day he found his cat playing with a little doll and he grabbed it away. ஸோ செகண்ட் பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படித்தப்போ, ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, அவனோட கேட், அவனோட பூனைக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டால், சின்ன பொம்மையோட விளையாண்டுருக்கிறத பார்த்துட்டு அதை வந்து பிடுங்கிக்கிறான். To his surprise, it wasn't a doll at all, but a man of the tiniest sizes. ஸோ அப்போ ஆச்சரியமாக அந்த டாலை வாங்கி பார்க்கும்போது ஆக்சுவலி அது டால் கிடையாது, அது ஒரு பொம்மை கிடையாது. பட் அந்த டால் சின்ன டால் சைஸில் ஒரு மனுஷன்தான் இருந்தான். He had a little wool shirt with old-fashioned breeches and a high tall hat much like a witch's. அந்த சின்ன குள்ள மனுஷன் வந்து என்ன போட்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, வூலன் கிளாத் இருக்கு இல்லையா, வூலால் ஆன ஒரு ஷர்ட்டும், ஓல்டு ஃபேஷனில் ஆன ப்ரீச்சஸ்னால் ஷார்ட் ட்ரௌசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் ட்ரௌசர்ஸ் பழைய காலத்து ஃபேஷனில் இருக்கிற ஷார்ட் ட்ரௌசர்ஸ், அப்புறம் ஒரு ஹை டால், அதாவது ஒரு பெரிய நீளமான இருக்கிற ஒரு தொப்பி போட்டிருந்தான். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா விச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சூனியக்காரி அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்கள தான் விச் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. He yelled, "Save me! Don't give me back to that cat!" அவன் கத்துறான், அந்த குள்ள மனுஷன் வந்து கத்துறான். நான் சொன்னேன் இல்லையா, செகண்ட் மெயின் கேரக்டர் அது வந்து இந்த குள்ள மனிதன் தான். He yelled, "Save me! Don't give me back to that cat! I will grant you a wish. I promise you that." அப்போ வந்து கத்துறான், சேவ் பண்ணி என்னை காப்பாற்று அப்படின்னு சேவ் பண்ண சொல்லி கத்துறான் அந்த குள்ள மனுஷன். என்னை மறுபடியும் அந்த பூனைக்கிட்ட கொடுக்காத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு வர நான் தரேன் அப்படின்னு நான் வந்து உனக்கு சத்தியம் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அந்த குள்ள மனுஷன் சொல்கிறான். ஸோ தேர்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். ஸோ மூவிங் ஆன் டு தி தேர்ட் பேராகிராஃப். Patrick could not believe how lucky he was. Here was the answer to all of his problems. So he said, "Only if you do all my homework till the end of the semester, that is 35 days, if you do a good enough job, I could even get A's." அதாவது பேட்ரிக் வந்து அவனால் நம்பவே முடியல. அவன் வந்து தன்னைத்தானே ரொம்ப லக்கியஸ்ட் பர்சனாக நினச்சிக்கிறான், ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக நினச்சிக்கிறான். அவனோட ப்ராப்ளம்ஸ் என்ன? அவனோட ஹோம்ஒர்க் தான் அவனுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த குள்ள மனுஷன்கிட்ட டிமாண்ட் பண்ணுறான். என்னென்ன டிமாண்ட் பண்ணுறான்னா, நீ என்னோடய ஹோம்ஒர்க்கை வந்து என்னோட வர செமஸ்டரோட எண்ட், அதாவது இந்த கடைசி 35 டே வரைக்கும் கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாமே நீ கம்ப்ளீட் பண்ணி, என்னோடய ஹோம்ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாதான் அதுதான் உன்னோட வேலை. இஃப் யூ டூ அ குட் எனஃப் ஜாப், ஐ குட் ஈவன் கெட் ஏஸ். ஸோ இந்த மாதிரி என்னோடய ஹோம்ஒர்க்கில் கரெக்டாக நீ செமஸ்டர் எண்ட், அதாவது 35 டேஸ் வரைக்கும் நீ எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டேன்னா நான் என்னோடய கிரேடில் கூட A கிரேட் கூட நான் வாங்க முடியும். ஃபோர்த் பேராகிராஃப் பாருங்கள். The little man's face wrinkled like a dishcloth thrown in the hamper. He kicked his legs and doubled his fists, and he grimaced and scowled and pursed his lips. "Oh, am I cursed? But I will do it." ஸோ அந்த லிட்டில் மேன், அந்த குள்ள மனுஷனோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இந்த பேட்ரிக்கோட டிமாண்டை கேட்ட உடனே ஒரு மாதிரி மூஞ்சியை சுருக்கிக்கிறான். அதாவது இந்த சென்டென்ஸ் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, his face has these expressions showing disgust, anger and disapproval. அவனோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு அவனுக்கு வந்து இந்த டிமாண்ட், பேட்ரிக்கோட ஹோம்ஒர்க்கை பண்ண சொல்கிற அவனோட டிமாண்டை வந்து அவனால்
அப்ரூவ் பண்ண முடியல, அவனால் அதை ஏற்றுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவனோட கோபம், அவனோட விருப்பம் இல்லாத உணர்வை வந்து அவனோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். He kicked his legs and doubled his fists and he grimaced and scowled and pursed his lips. Oh, am I cursed? இந்த டிமாண்டை கேட்டோடனே அவன் வந்து தன்னை தானே பேசிக்கிறான். என்னன்னா, எனக்கு என்ன சாபம் கொடுத்துட்டானே, இவன் சாபம் மாதிரி பண்ணிட்டானே, பரவாயில்ல, பட் இருந்தாலும் நான் இந்த டிமாண்டை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறான். ஃபிஃப்த் பேராகிராஃப், ஸ்டான்ஸா கிடையாது, இது ஸ்டோரினால ஃபிஃப்த் பேராகிராஃப், பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ட்ரூ டு ஹிஸ் வேர்ட் தட் லிட்டில் எல்ஃப், இந்த குள்ள மனுஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஷார்ட் பர்சன் வந்து எல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் திஸ் எல்ஃப் இஸ் தி செகண்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இன் தி ஸ்டோரி. And true to his word, that little elf began to do Patrick's homework, except there was one glitch. The elf did not always know what to do, and he needed help. Help me, he would say. And Patrick would have to help in whatever way. I don't know this word, the elf squeaked while reading Patrick's homework. Get me a dictionary. No, what's even better, look up the word and sound it out by each letter. ஸோ சொன்ன சொல்லுக்கு ஏற்ற மாதிரி அந்த குள்ள மனுஷன், அந்த லிட்டில் எல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிக்கோட எல்லா ஹோம்ஒர்க்கையும் எழுத ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரு சின்ன கிளிச்சுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, glitch is an informal word for a fault in the machine that prevents it from working properly. Here இங்கே இந்த ஸ்டோரி லைனில் வந்து ப்ராப்ளம்க்கு பதிலாக glitch அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ there was one problem. என்ன ப்ராப்ளம்? The elf did not always know what to do and he needed help. எல்லா டைமும் எல்ஃபுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு உதவி தேவைப்படுது அந்த குள்ள மனுஷனுக்கு. ஹெல்ப் மீ he would say. ஹெல்ப் மீன்னு அது வந்து சொல்லும். அது மட்டும் இல்லாமல் பேட்ரிக் would have to help in whatever way. என்ன மாதிரி ஹெல்ப்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி எல்லா ஹெல்ப்புமே பேட்ரிக் தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். I don't know this word, the elf squeaked while reading Patrick's homework. எனக்கு இந்த வார்த்தை என்னன்னு தெரியாது அப்படின்னு கத்துச்சு அந்த எல்ஃப். அந்த குள்ள மனுஷன் வந்து கத்துறான். ஸோ அதுக்காக இந்த வேர்டு தெரியாதனால கெட் மீ அ டிக்ஷனரி, ஒரு டிக்ஷனரி எடுத்துகிட்டு வா. இல்லை அதை விட பெட்டரான விஷயம் என்னென்னா, நீ அந்த டிக்ஷனரி எடுத்து இந்த வேர்டை வந்து பார்த்து சத்தமாக படிக்கிற, அதோட மீனிங் என்னன்னு படிக்கிற. When it came to maths, Patrick was out of luck. What are times tables? The elf shrieked. We elves never need that. மேக்ஸில் மட்டும் எல்ஃப் வந்து பேட்ரிக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ மேக்ஸ் சப்ஜெக்டுக்கு மட்டும் எல்ஃப்னால் ஹெல்ப் பண்ண முடியாதனால பேட்ரிக் வந்து மேக்ஸ் சப்ஜெக்டில் மட்டும் எல்ஃபோட ஹெல்ப் கிடைக்காதனால ரொம்ப அன்லக்கியாக ஃபீல் பண்ணான். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 10. And addition and subtraction and division and fractions. Here, sit down beside me, you simply must guide me. Else know nothing of human history. To them, it's a mystery. So the little elf, already a shouter, just got louder. Go to the library. I need books. More and more books. And you can help me read them too. இப்போ என்னென்னா, அந்த எல்ஃப்க்கு வந்து மேக்ஸ் வந்து படிக்கலை. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸோட ஹிஸ்ட்ரி பற்றி அந்த எல்ஃபுக்கு தெரியாது. அதனால அடிஷன்னா என்ன, சப்ட்ராக்ஷன்னா என்ன, டிவிஷன்னா என்ன, ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு அந்த எல்ஃப்க்கு தெரியாது. அதனால் லைப்ரரி போய்
இந்த கான்செப்டுக்கு சம்மந்தமான புக்ஸை எடுத்துகிட்டு வர சொல்லி பேட்ரிக் கிட்ட சத்தம் போடுறான் அந்த எல்ஃப். அது மட்டும் இல்லாமல் பேட்ரிக்கவே அந்த எல்லா புக்ஸையுமே ரீட் பண்ணி அவனுக்கு கேட்குற மாதிரி, அதாவது எல்ஃப்க்கு கேட்கணும். பேட்ரிக் வந்து ரீட் பண்ணுறத எல்ஃப்க்கு கேட்குற மாதிரி எல்ஃப் வந்து பேட்ரிக்கை சத்தமாக படிக்க சொல்கிறான். as a matter of fact, every day in every way that little elf was a knack. ஸோ விஷயம் என்னென்னா, எல்லா நாளும் தினமும் அந்த எல்ஃப் வந்து ஒரு நேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேக் மீன்ஸ் ஒன் ஹூ ட்ரபிள்ஸ் சம் ஒன் ஆல் தி டைம் பை கம்ப்ளைனிங் ஆர் ஆஸ்கிங் தெம் டு டூ சம்திங். எந்த பர்சனாலும் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வந்து உங்களை தினமும் இந்த வேலையை பண்ணு, அந்த வேலையை பண்ணு, அதை செய்யாத, இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே குற்றம் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா, அப்படி இல்லைன்னா இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், ரூல்ஸ் மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பர்சனை தான் நேக் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியில் எல்ஃபையும் நேக் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்ரிக் வாஸ் ஒர்க்கிங் ஹார்டர் தென் எவர் and was it a drag? ஸோ முன்னாடி இருந்த விட இப்போ வந்து பேட்ரிக் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ட்ராக். அதாவது ட்ராக்னா என்னென்னா, இட் இஸ் அன் இன்ஃபார்மல் வேர்ட் ஃபார் சம்திங் டல் அண்ட் அன்இன்ட்ரெஸ்டிங். அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, பட் இருந்தாலும் அவனுக்கு அந்த வேலை செஞ்சு தான் ஆகணும். ஹி ஹாஸ் நோ ஆப்ஷன், ரைட்? ஹி வாஸ் ஸ்டேயிங் அப் நைட்ஸ், had never felt so weary, was going to school with his eyes puffed and bleary. ஸோ தினமும் எவ்ரிடே அவன் நைட்டு தூங்காமல் ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு அவன் ரொம்ப டயர்டாக, அவனோட எந்த அளவுக்கு டயர்டாகிறான்னா, அவனோட கண்கள் ஐஸ் வந்து பஃப்டு வீங்கி டயர்ட்னஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவனோட ஃபேஸ் ஆகிடுது. ஸோ இட் வாஸ் ஸோ. மூவிங் ஆன் டு தி 8th paragraph. Finally, the last day of school arrived and the elf was free to go. As for homework, there was no more. So he quietly and slyly slipped out the back door. So finally, கடைசியாக ஸ்கூலோட லாஸ்ட் டே, கடைசி நாள், ஸ்கூலோட கடைசி நாளும் வந்துருச்சு. அதனால் எல்ஃபோட டிமாண்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா? பேட்ரிக் வந்து எல்ஃப்க்கு போட்டிருந்த டிமாண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்ஃபும் பார்த்திங்கன்னா சுதந்திரமாக அதோட வேலை பார்த்துட்டு போகிறதா இருந்துச்சு. ஸோ ஆஸ் ஃபார் ஹோம்ஒர்க் தேர் வாஸ் நோ மோர். ஸோ செமஸ்டரோட லாஸ்ட் டேனால் இனி ஹோம்ஒர்க்ஸும் இருக்காது. அதனால் அவன் ரொம்ப சைலண்ட்டாக சீக்ரெட்டாக பின்னாடி வழி, அதாவது வீட்டோட பேக் சைட் டோர் வழியாக ஸ்லிப் ஆகி, அதாவது எஸ்கேப் ஆகி போனான். அதாவது எல்ஃப் வந்து பேக் டோர் வழியாக தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க 8th paragraphல. Patrick got his A's. His classmates were amazed. His teachers smiled and were full of praise, and his parents, they wondered what had happened to Patrick. He was now the model kid. Cleaned his room, did his chores or chores, was cheerful, never rude, like he had developed a whole new attitude. ஸோ 9th paragraphல என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு A கிரேடே கிடச்சிருச்சு. அவனோட கிளாஸ்மேட்ஸ்னால் நம்பவே முடியல, எல்லாத்துக்குமே சர்ப்ரைசிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. அவனோட டீச்சர்ஸ் வந்து அவனை பார்த்து சிரிக்கிறாங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க, ரொம்ப கர்வமாக நினைக்கிறாங்க. And his parents, they wondered what had happened to Patrick. நம்மளோட பையன் ஏன் இப்படி, என்ன ஆச்சு அவனுக்கு, ஏன் இப்படி சேஞ்ச் ஆகிட்டான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஹி வாஸ் now the மாடல் கிட், அதாவது அவன் எல்லா சப்ஜெக்ட்லையுமே A கிரேட்
ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தனால அவனை தான் மாடலாக காமிச்சு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவனோட ரூம் அவனே க்ளீன் பண்ணிக்கிறான், அவனோட வேலையை அவனே செஞ்சுக்கிறான், அவன் ரொம்ப சியர்ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கான், அவன் ரூடாகவே பிஹேவ் பண்ணுறதில்ல. அதாவது எந்த மாதிரி ஆட்டிடியூட்னா ஒரு புது நியூ ஆட்டிடியூட். முதல்ல லேசியாக இருந்த பேட்ரிக் வேறு, இப்போ இருக்கிற பேட்ரிக் வேறுங்கிற மாதிரி ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான். ஸோ தட் வாஸ் 9th paragraph. You see, in the end, Patrick still thought he would made that tiny man do all his homework. ஸோ இப்போ இந்த ஸ்டோரியோட லாஸ்ட் வந்தாச்சு. இப்போ வரைக்கும் பேட்ரிக் என்ன நினைக்கிறான், அவனோட ஹோம்ஒர்க் எல்லாமே அந்த குள்ள மனுஷனான அந்த எல்ஃப் தானே பண்ணான். பட் ஐ வில் ஷேர் அ சீக்ரெட் just between you and me. It wasn't the elf. Patrick had done it himself. ஸோ நம்ம ரீடர்கிட்ட மட்டும் ஆத்தர் வந்து ஷேர் பண்ணுற சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்ஃப் ஒன்றும் பேட்ரிக்கோட ஹோம்ஒர்க் பண்ணல. பேட்ரிக் அவனே அவனோட ஹோம்ஒர்க்கை ஒழுங்காக பண்ணனால தான் அவனால் A grades வாங்க முடிஞ்சு. கோர்ஸ் ஆர் சோர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் தட் மஸ்ட் பி டன் எவ்ரி டே, ஆஃபன் போரிங். தினமும் செய்கிற ஒர்க்கை தான் கோர்ஸ் ஆர் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆட்டிடியூட் அப்படின்னா என்னென்னா, a feeling about someone or something. So that's all for this chapter. The story complete ஆயிடுச்சு. So this story is written by author Carol Moray. Please note the spelling of the author. So in the next video of this chapter, I will be discussing the exercises and its answers. So thank you students. That's all for today's video. Thank you. Bye bye.